ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சேர்ந்து அம்பிகையுடைய திருவருளோடும் இரண்டாம் குருமலா சன்னிதானங்கள் சாத்து ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய 38வது அவதார திருநாளானது இன்றைய தினம் காமாட்சி ஆலயத்தினுடைய மரபுகளின்படி இனிதே தொடங்கி காலையிலே கணபதி வேலையோடு தொடங்கி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழிபாட்டிற்கு வருகின்ற அத்தனை பேரையும் விழாக்குழுவின் சார்பாக வருகிற மனதார வரவேற்று இந்த திருநாளிலே நன்னாளிலே குருமலா சன்னிதானுடைய அருளாசி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். वाणी महाशक्ति अंकाली महाशक्ति धारणी बेपत्र பெரிய நாயகா நம்முடைய அக்கால பரமேஸ்வரனை 51 சக்திகள் அலங்கரியாக எழுந்தருளி வணங்குவோருக்கு வறுமை நீக்கி துடிப்போருக்கு துன்பம் நீக்கி இவ்விடத்தில் எழுந்தருளி அருளாளிக்கு அண்ணனுடைய திருவருள் துணை கொண்டு எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் இரண்டு திருவருளாய் நடைபெறும் என்று சொல்வார்கள். வையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்தால் வாழ்வை தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அன்னை அருட்பாலிருந்து இந்த உலகம் மெய்யும் பொருட்டு பல பதிகளை நம்ம எல்லோருக்கும் கொடுக்கிறார். அதுபோல நம்முடைய அன்னை அங்காள பரமேஸ்வரி அன்னை அருளை பெற்ற 10 வயது பாலகன் 5 2 ஆண்டுக்கு
அன்றைக்கு 3 வயது பாலகன் கிடைக்கப்பெற்றது. இந்த கலியுகத்திலே 10 வயது பாலகனால் இருக்கும் பொழுது அந்த அன்னை அருளை பெற்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கு. எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் எல்லாரும் சொல்வது ஒன்னே ஒன்று, அன்பு. அன்பினால் எதையும் சாதிக்கலாம். அத்தகைய சக்தியை அன்பு, பக்தி, அறிவு என்கின்ற 3 எப்படி துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி என்ற மந்திரத்தை சோட்டானிக்கிற பகவதியம் கொடுத்தது போல இந்த அன்பு, பக்தி, அறிவு என்ற 3ஐ குருநாதனுடைய ஞான மொழிகளை பெற்று ஒவ்வொரு மடாலயத்தில் ஒரு ட்ரேடுமார்க்கான கவர்மெண்ட்ல இருக்கும் வாய்க்கியம். அது மாதிரி நம்மளுடைய சிம்பிள்ல அன்பு, பக்தி, அறிவு ஒரு பக்கம் கோமாதா இருக்கும், ஒரு பக்கம் சிங்கம் இருக்கும், நடுவில் பார்த்தா அப்பா அங்காள பரமேஸ்வரி. அதனால நாம் என்ன நினைக்க வேண்டுமோ, என்ன கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய குருநாதனுடைய திருவருளோடு வருவதற்கு 400 மக்கள், சான்றோர் மக்கள், ஆதிமிச்சல் அனைவருக்கும் இல்லாமல்ல இறைவர்களால் இல்லாமல் அன்னை அங்காள பரமேஸ்வரி 51 சக்திகள் அலங்காரம் அன்னையுடைய திருவருள் அருட்குரானுடைய திருவருள் உலக மக்கள் உலகசேம நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் வெளிவர வேண்டும், இந்நிலம் குளிர வேண்டும், மழை பொழிய வேண்டும் என்று எல்லாமல்ல நவகிரக நாயகி திருசக்தி தேவி இடத்தில் பிரார்த்தனை செய்து அனைவரும் மிகவர சௌபாகியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவாக மகாபுராணம் நடைபெறுகின்றோம். எல்லாருடைய பராசக்தி யார் சொல்லுங்க? ஓம் துர்கை மகாசக்தி, ஓம் துர்கை மகாசக்தி, ஓம் லட்சுமி மகாசக்தி, ஓம் லட்சுமி மகாசக்தி, ஓம் வாணி மகாசக்தி, ஓம் வாணி மகாசக்தி, ஓம் அங்காளி மகாசக்தி, ஓம் அங்காளி மகாசக்தி. இந்த மந்திரத்தை தூங்கும்போதும் சொல்லலாம், இருந்தபோதும் சொல்லலாம். எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, கஷ்டம் வராத பொழுதும் சொல்லணும், கஷ்டம் வந்தால்
ஏதாவது ஒரு மந்திரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த மந்திரத்தை என்னை பராசக்தி குருநாதர் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் போனார். போன இடத்துல அம்பாள் பராசக்தி முதுகுல தட்டி இந்த மந்திரத்தை சொல்லு, என்ன வேணுமோ எல்லாமே கிட்டும், உனக்கு மட்டுமல்ல உனக்கு சுற்றி உள்ளவர்களுக்கு கிட்டும். இந்த மந்திரம் இங்கு மட்டுமல்ல உலகம் கூட செய்யும் என்று சொன்னார் அம்பாள் பராசக்தி. அந்த மந்திரம் தான் நம்முடைய காமாட்சி ஆலயத்தில் தினந்தோறும் இந்த மண்டபம் ஒரு சின்ன ஒரு தகர கொட்டாயில் வச்சு நீங்கி இந்த மண்டபம் 16 கால மண்டபமாக பெற்று அம்பாள் சொன்ன மந்திரத்தை போல திருசக்தி தேவி, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, கல்வி, செல்வம், வீரம், இந்த மூன்றுக்கு வழிபடியாக இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். எப்படி அன்பு பக்தி அறிவது போல கல்வி, செல்வம், வீரம் இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாது. கல்வி மட்டும் இருந்தால் போதுமானா உடல்நலம் சரியில்லைன்னா சிக்கலாயிடும். அப்போ செல்வம் மட்டும் இருந்தால் போதுமானா கல்வி அறிவில்லைன்னா செல்வத்தை செலவு பண்ண தெரியாது. சரி, கல்வியும் செல்வம் இருக்குது அப்படி ரெண்டு இருந்தா போதும்னு நினைச்சோம்னா உடல்நலம் குன்றிடுச்சுன்னா அந்த கல்வி இருந்து செல்வம் இருந்து ஒன்றும் பயணிக்கும். பாருங்க, எல்லாம் நினைச்சு பாருங்க, என்னைக்கும் தெரியாது. ஆனா எப்பாவது ஒரு நாள் பிறப்பு இருந்தால் இறப்பு. ஆனால் நம்ம இந்த யுகத்தில் நமக்கு இந்த மனித ரூபத்தை கடவுள் கொடுத்திருக்கிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்கள் பெற வேண்டும், அறிவு இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு தெரியாத சொல்லி தர வேண்டும். எல்லாத்துக்கும் அறிவு இருக்குமான அடுத்த செய்யற தப்புக்கு நம்ம சொல்லுவோம், திட்டுவோம், அறிவு இருக்குதான்னு கேட்போம். அறிவு கண்டிப்பா தெரியும். கட்டடம் இருக்குது, கட்டடத்துக்கு அஸ்திவாரம் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது. அப்ப கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இல்லாதனால அஸ்திவாரம் இல்லாத கட்டடம் சொல்ல முடியுமா முடியாது. அதனால அறிவு எப்படி வரும் என்று சொன்னால் கடையில் போய் வாங்க முடியாது, அது நமக்குள்ளேயே அதை சிந்தித்து சிந்தித்து செயல்பட படிச்சா ஒரு படிக்க சாமி 10ஆம் கிளாஸ் ஃபெயில் சொல்லுவாங்க. ஆனால் இன்ஜினியரிங் பண்ணாத நவகிரக கோட்டை லட்சம் பேருக்கு குணப்படுத்தி இருக்கிறார், சொல்லவே முடியாது. அவர் பண்ணி அத்தனை சாமி சொல்ல முடியாத அளவு கற்று. அதனால 10ஆம் கிளாஸ் படித்தவரால் பண்ண முடியும். எப்படி முடியும்னா ஞானத்தால் எரிய முடியும். அதனால நம்ம எல்லோரும் இந்த கலியுகத்துல 10 நிமிஷம் கண்ணமுடி கடவுள் கூப்பிட்டா கண்டிப்பா வரும். 10 நிமிஷம் நிறைய நேரம்லாம் வேண்டியது. 10 நிமிஷம் முதல் யுகம், 2ஆம் யுகம், 3ஆம் யுகம், 4ஆம் யுகம். இந்த யுகத்துல 10 நிமிஷம் கடவுளை கண்ணம் மூடி வணங்குவது கடினமா இருக்கு. அதுக்குள்ள அவ்வளவு சிக்கல். அதனால எல்லாமே இறையர்களோடு குருவர்களோடு 14 செல்வங்களை பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாம் அன்னை திருவர்கள், எல்லாம் குருநாடி குருவர்கள், எல்லாம் அன்னை பராசக்தி அனைவருக்கும் மிகவர சபாக்கியத்தை அடைய வேண்டும் என்று நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லாம் விரைவாக அரகரம பார்வதி பததி சிவனி போற்றி, ஆவாய் கனகத்திரள் போற்றி. அருமையான தீர்த்தங்கள் அருகவே
கொடியவள் போற்ற முதைத்தாய் போற்றி கோயிலாயன் சிந்தை கொண்டாய் போற்றி கையிலை மலையாடி போற்றி போற்றி ஓம் சுருபமுரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரி தொழிந்தோல் போற்றி. பஞ்சபுராண அருள்பாடல் தொகுப்பிலே இருந்து ஒரு பாடல் எம்பெருமானுடைய திருச்சபைக்கு விண்ணப்பம். மாப்பினை தழுவிய மாதோர் பாரதள்
நினைப்பருன்னை என்றும் வணங்குவதும் மலத்தான் எழுதாமலையில் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே அழியா முத்தி ஆனந்தமே ஆத்மா